25 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபதலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாபுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசேயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிரினத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவினின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரருமான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்கால 3ஆம் ஞாயிறில் காலடித்திருக்கிற நமக்கு இந்த வாரத்துடைய முதல் நாளிலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பவும், நாம் சமர்ப்பிக்க போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும், இந்த வாரங்களில் நாம் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்கள், பயணங்கள், பணிகள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய இந்த காணொலி வழியாக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்கள், நற்செய்தி வாசகத்தை நாம் ஒரு எளிய கதையுடன் தொடங்கலாம். கடற்கரையில் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த ஒரு மீனவரை ஒருவர் பார்த்தார். நீங்கள் இப்பொழுது மீன் பிடிக்க செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த மீனவர், இன்றைக்கு எனக்கு தேவையான அளவு மீன் கிடைத்து விட்டது என்று பதிலளித்தார். அந்த நபர், நீங்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்தால் அதிகமாக சம்பாதிக்கலாமே, பெரிய படகுகள் வாங்கலாமே, பிறகு ஓய்வு பெற்று நிம்மதியாக வாழலாமே என்றார். மீனவர் அமைதியாக கேட்டுவிட்டு, சரி, அதற்கு பிறகு என்ன செய்வேன் என்று கேட்டார். அப்பொழுது அவர், ஓய்வெடுத்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம், குடும்பத்துடன் நேரம் செலவிடலாம் என்றார். மீனவர் சிரித்து கொண்டே, நான் இப்பொழுதே அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த கதை ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு எழுப்புகிறது. நாம் எதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் தான் என்ன? இந்த நற்செய்தியில் இயேசு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். தமது பணியை இயேசு ஆலயத்திலேயோ அரண்மனையிலேயோ தொடங்கவில்லை. கலிலேயா கடற்கரையில் சாதாரண மக்களின் தினசரி வாழ்க்கை நடுவே அவர் நடந்து செல்கிறார். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகியோர் மீனவர்கள். அவர்கள் தங்கள் வலைகளில் மூழ்கி இருக்கிறார்கள், பணிகளில் இருக்கிறார்கள், வாழ்க்கையை நடத்த போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை தேடி வரவில்லை, ஆனால் இயேசு அவர்களை தேடி வருகிறார். இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான்: கடவுள் நம்முடைய சாதாரண வாழ்க்கை நடுவில் நம்மை அழைக்கிறார். முதலில் அவர் அறிவிக்கின்ற செய்தியானது, மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் திரும்புதல் என்பது குற்ற உணர்ச்சியில் மூழ்குவதல்ல, அது ஒரு திசை மாற்றம், வாழ்க்கையை மாற்றி விடுவது, வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க தொடங்குவது. கடவுள் தூரத்தில் இல்லை, அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பது உணர்ந்து கொள்வதுதான் அந்த மனமாற்றம். பிறகு இயேசு மீனவர்களை அழைக்கின்ற பொழுது, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்கிறார்.
அவர் நீண்ட விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. பாதுகாப்பு அல்லது ஒரு வசதி எதுவும் அவர் உறுதி செய்யவில்லை. ஒரே ஒரு அழைப்பு தான், என் பின்னே வாருங்கள் என்று நற்செய்தி கூறுகிறது. அவர்கள் உடனே தங்கள் வலைகளை விடுகிறார்கள், தங்களுடைய பணிகளை விடுகிறார்கள், தங்களுடைய உறவுகளை விடுகிறார்கள். அந்த வலைகள் தீயவை அல்ல, அது அவர்களுடைய தொழில், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அடையாளம். ஆனால் இயேசு அவர்களை நல்லதிலிருந்து ஒன்றுக்கு இன்னும் அதிக உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படித்தான் செய்கிறார். இன்று நமக்கு பல வலைகள் வேறு விதமாக இருக்கிறது. பல வலைகள் நாமும் மூழ்கி இருக்கிறோம். அதிகமான பணத்து ஆசை, குடும்பத்திற்கும் ஜெபத்திற்கும் நேரம் இல்லாத ஒரு வலைகள், எப்பொழுதுமே மொபைல் சோசியல் மீடியாவில் மூழ்கி இருப்பது, கடவுளை குரலை கேட்க விடாத ஒரு வலை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற வேலை நாட்களிலும் மாறிவிடுகின்ற அளவுக்கு வாழ்க்கை முறையே மிகவும் பிஸியா இருக்கிற ஒரு பெரிய வலைகள், திருப்பலிக்கு நேரமில்லாத ஒரு வலைகள். சிலருக்கு வலைகள் என்பது நம்பிக்கையின்மை, எதையும் எவரையும் நம்பாத ஒரு வலைகள், எதிர்காலத்தை கடவுளை ஒப்படைக்க பயப்படுவது, எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருந்தால் நான் கடவுளை பின்தொடர்வேன், எனக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கடவுளை பார்க்க போவேன் என்ற ஒரு மனநிலை, மற்றவர்கள் மாற்றத்திற்கான பயம், மன்னிக்க நம் தயங்குவது, பழைய பழக்க வழக்கங்களை விட்டு முடியாத ஒரு வலைகள். இவைகள் நாம் சிக்கி இருக்கின்ற பொழுது கடவுள் அழைக்கின்ற ஒரு புதிய பொறுப்புகளான மனிதர்களை பிடிக்கின்ற ஒரு அழைப்பு நமக்கு ஏற்றுக்கொள்வது மிகவும் ஒரு பயத்தை உருவாக்குறது. சிலருக்கு அர்ப்பணிப்பே பயமா இருக்கிறது. திருமண வாழ்க்கையிலும் சரி, துறவற வாழ்க்கையிலும் சரி, தன்னையே நாம் அர்ப்பணிப்பதற்கு பயப்படுகிறோம். அர்ப்பணிப்பு என்பது முழுமையான ஒப்படைத்தல். அதற்கு நம்பிக்கை தேவை. என்னுடைய துணைவியாரை நான் நம்ப வேண்டும், என்னுடைய துணைவியாரத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்க வேண்டும். அதுபோன்ற என்னுடைய இறை அழைத்திலும் இறைவனுடைய துறவற வாழ்க்கை ஏற்றுவகின்ற அவரிடத்தில் என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும். இது போன்ற பலவிதமான அர்ப்பணிப்புகளை கொண்டிருப்பதுதான் அழைத்தல். நமக்கு 2 விதமான அழைத்தல், துறவற அழைப்பு, இல்லற அழைத்தல். அதில் எவ்வாறு நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக நாம் இருக்கிறோம்? இயேசு சிலர்களை பார்த்து மனிதர்களை பிடிப்புகளாக்குகிறேன் என்கிறார். தன்னை பின்தொடர்வது என்பது ஒன்றை விட்டுவிடுவது மட்டும் அல்ல, புதிய மனிதராக மாறுவது. அவருடைய வேலைகளை மட்டும், பணிகளை மட்டும், உறவினர்களை மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. அது வெறும் அந்த விட்டுவிடுதலை தாண்டி புதிய மனிதராக அவர்கள் உருவெடுக்கிறார்கள். இயேசு என்னவாக கற்பிக்கிறார் என்றால், விண்ணரசி பற்றி கற்பிக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார். அதுவே இன்றைய சீலரான நம்முடைய ஒவ்வொருடைய பணிகள். வலி உள்ள இடத்தில் குணம், சோர்வில் நம்பிக்கை, இருளில் ஒளி கொண்டு வருவதுதான் அந்த பணிகள். இன்றைய உலகில் பலர் வெற்றி அடைந்தவர்களாக இருந்தாலும் திருப்தி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். பிஸியாக இருந்தாலும் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசு நமக்கு மேலும் சுமையை தரவில்லை. அவர் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஒரு புதிய திசையையும் மாற்றத்தையும் தருகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை கரைகளில் நடந்து செல்கிறார். சாதாரண மனிதர்களை அவர் அழைக்கிறார். நம்மை கட்டி பிடித்து வைத்திருக்கும் வலைகளை மெதுவாக விட்டுவிட அழைக்கிறார். நாம் எந்த ஒரு வலையில் சிக்கி தவித்து இருக்கிறோமோ அந்த வலைகளை விட்டுவிட அழைக்கிறார். முதல் சிலர்களைப் போல நாம் தைரியமாக அவருடைய குரலை நம்பி நம்மை கட்டுப்படுத்துகின்ற வலைகள், சிறைகள், அடிமைத்தனங்கள் இவைகளை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரை பின்தொடர வேண்டும். அதனால் நம் வாழ்க்கையை இழக்க மாட்டோம். உண்மையான வாழ்க்கையை நாம் கண்டடைய போகிறோம். அன்பும் பரிவும் பாசமும் மன்னிப்பும் சகோதரத்துவமும் மனிதத்துவம் இருக்கின்ற ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்மால் சேர முடியும். அப்போதுதான் மனிதர்களை பிடிப்பவர்களாக முக முடியும். நம்முடைய எல்லார வாழ்க்கையிலும் குடும்பத்தில் மனிதர்களை பிடிப்பவர்களாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்மை அச்சுறுத்துகின்ற பழைய வலைகளை விட்டுவிட வேண்டும். நம்முடைய உறவை பலவீனப்படுத்துகின்ற வலைகளை விட்டுவிட வேண்டும். இறைவனை நாம் பின்தொடர வேண்டும். ஆண்டோரோடு இணைய வேண்டும். அவருடைய அன்பை சுவாசிக்க வேண்டும். அவருடைய இறையரசு பணியை நம்முடைய இல்லறத்திலும் துறவரத்திலும் நாம் காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுது நாமும் முதல் சிலர்களை போன்றும் ஆண்டோருடைய உண்மையான சீரலாக மாறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஒன்றடுவமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாள் மற்றும் புதிய வார்த்தைகளுடைய திருவடிகளில்
பணியுடன் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை வாழ்க்கையின் கரைகள் இன்று மீண்டும் நடந்து வர எங்களை அழைக்கின்ற ஒரு நன்றி கலந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைவு கூற எங்கள் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வாத தரலும். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களுடைய வலைகளில் அடிமைத்தனங்களில் சிக்கலில் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். பயம், கவலை, சுயநலம், அதிகமான வேலை பளுகள், உலக ஆசைகள் மற்றும் உம்மை மறக்க செய்கின்ற பழக்கங்கள், இவற்றிலிருந்து எங்களை விடுவித்து உமது அருளினால் சுதந்திரமாக வாழ எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். என்னை பின்தொடருங்கள் என்று எங்களை அழைத்த இறைவனுடைய குரலை கேட்கின்ற தெளிவான மனதையும் அமைதியான இதயத்தையும் கேட்கும் காதுகளையும் எங்களுக்கு தாரும். எதிர்காலம் தெளிவாக தெரியாத பொழுதும் உம்மை நம்பி முன்னே செல்ல தைரியத்தையும் நிலையான விசுவாசத்தையும் எங்களுக்கு அருளியலும். ஆண்டவரே, இன்று உம்மிடம் கொண்டு வருகின்ற எங்களுடைய சொந்த வேண்டுதல்களையும் எங்களுடைய இதயங்களுக்கு மிகவும் அருகிலுள்ள எங்களுக்கு பிரியமானவருடைய அனைத்து ஜபங்களையும், உடல் நோயால் வாடுபவர்களையும், மனச்சோர்வில் கவலையிலும் இருப்பவர்களையும், வேலை, குடும்பம், உறவுகள், எதிர்காலம் பற்றி குழப்பங்களில் திணறிக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம், உது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து எழும் மௌன கண்ணீர்களையும், வார்த்தையாக்க முடியாத வலிகளையும், யாரிடமும் பகிர முடியாத மனபாரங்களையும் உம்முடைய இரக்கமான கண்களால் பாரும். நாங்கள் கேட்க மறந்த வேண்டுதல்களையும் கேட்க தெரியாத தேவைகளும் கூட உமது அன்பினால் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஏற்றவாறு பதிலளியும். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் எங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும். நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களையும் அமைதியும் நேர்மையும் நல்லுறவுகளும் இலவ செய்திடலும். நோயாளிகளுக்கு சுகத்தையும், சோர்வடைந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி நம்பிக்கையும், துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் மனசாந்தியையும் தந்தரலும். ஆண்டவரை, எங்கள் சொல்லாலும் செயலாலும் அன்பையும் இரக்கத்தின் உலகிற்கு வெளிப்படுத்துகின்ற உண்மையான சீரர்களாக எங்களை மாற்றும். பிரிவுகள் இல்ல இடங்களில் ஒற்றுமையின் கருவிகளாகும். இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளியின் சாட்சிகளாக எங்களை பயன்படுத்தும். இந்த புதிய நாளின் தொடக்கத்தில், இந்த புதிய வாரத்தினுடைய பயணத்தில் எங்களை கைகளை பிடித்து நடத்தும். ஆண்டவரே, எங்களை தடுக்கும் வலைகளை விடுவித்து உம்மை பின்தொடரும் மகிழ்ச்சியையும் உண்மையான வாழ்க்கையும் அனுபவிக்க செய்தலும் எம் நேசரே. உம்மையை முழுமையாக நம்பி இன்றும் இந்த வாரம் எங்கும் நாங்கள் நடத்திட உதாசிரை பெற்றிட எங்களை காத்தருளும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.